இன்றைக்கி ஒரு பிடி சமைக்க நான் ரெடி. வாங்க இன்றைக்கி மட்டன் இல்லாமல் மட்டன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்: தக்காளி 2, பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 1, கொத்தமல்லி சிறிதளவு, புதினா சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு, கரம் மசாலா தேவையான அளவு, மல்லி, மிளகு, வரமிளகாய் தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இது ஆட் பண்ணிடலாங்க. இது கூடவே வரமிளகாய், மிளகு, மல்லி ரோஸ்ட் பண்ணிடலாங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுங்க. இதை ஒரு தனியாக பாத்திரத்தை மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் வெங்காயம் ஆட் பண்ணிடலாங்க. கூடவே டொமேட்டோ தக்காளி ஆட் பண்ணிடலாங்க. கூடவே ஒரு பிஞ்சு புதினா இலை, ஒரு பிஞ்சு மல்லி, கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம். நல்லா வணங்கி வந்துருச்சுங்க. இது கூடவே நம்ம ஆல்ரெடி மல்லி, சீரகம் அதெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, ரெண்டையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சிடலாங்க ஃபைன் பேஸ்ட்டாக. ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிடுவோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூட நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிடுவோம். மசாலாவை நல்ல ஒரு கலர் கலருவோங்க. ஆட் பண்ணி அதை அப்படியே ஊற்றிடுவோம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. இது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தோசை, சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வெட்டியாகவே செஞ்சுக்கோங்க. இல்லை சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்குங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வருதுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லியிலேயே தூவிடலாங்க. அவ்வளோதாங்க ஒரு அருமையான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பெல் பட்டனை அப்படியே அமுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் பக்கம் உங்களுக்கு அப்லோட் ஆகும். தேங்க்யூ.